வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காவை ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்ககிட்ட முருங்கை மரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் எல்லா காயும் வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ காயுமே நம்ம வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து கெடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம காய் பறிக்கிறப்ப நிறைய பிஞ்சான காய்கள்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து சூப்பு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அந்த பிஞ்சான காய் எல்லாத்தையுமே தனியாக வந்து எடுத்து வச்சிடுறேன். முருங்கை பிஞ்சில் நம்ம சூப் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு வந்து நல்லதும் கூட. இந்த முருங்கை பிஞ்சு சூப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்காவை நம்ம ஃப்ரிட்ஜு இல்லாமல் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும், அதாவது 2லேருந்து ஒரு 3 வாரம் வரைக்குமே நம்ம வந்து கெடாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம். அதுக்காக வந்து நான் இன்றைக்கி ஒரு காட்டன் டவலில் வந்து முருங்கைக்காவை எடுத்து நல்லா டைட்டாக நம்ம சுற்றிக்கலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா சுத்தமான காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி வந்து முருங்கைக்காவை எல்லா முருங்கைக்காயும் ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு காட்டன் துண்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம சுற்றிட்டு 2 முனையுமே நம்ம ஒன்றா சேர்த்து டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பிரியாமல் காற்று போகாமல் நமக்கு வந்து இருக்கும். ரோல் பண்ண முருங்கைக்காய் டவலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அந்த ஈரத்தன்மை லைட்டாக மட்டும் வந்து முருங்கைக்காயில் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணியை சேர்த்துற வேண்டாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிச்சன்லேயே நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணுற இடத்துல இதை வந்து வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுதோ அந்த டைமில் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் முருங்கைக்காவை ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு முருங்கைக்காவை எடுத்து நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவில் உங்களுக்கு நீங்கள் குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப மேல் தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து குழம்பு செய்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப முருங்கைக்காயில் கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து முருங்கைக்காய் வந்து சீக்கிரமே வந்து வீணாக போயிடும். அதனால நல்லா வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக மூடி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. இல்லை ஜிப்லாக் கவராக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே முருங்கைக்காவை போட்டு மேல் பகுதி ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம 3 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போது ரெடி பண்ண பாக்ஸை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரீசரில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவை தோலெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுலோ இல்லை ஜிப்லாக் கவரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜிப்லாக் கவர் இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட கவர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பவுலே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இப்போ பிளாஸ்டிக் பவுலில் நான் எடுத்துட்டேன். இதை நல்லா டைட்டாக மூடி போட்டு ஃப்ரீசரில் நம்ம வந்து வச்சிடலாம். பாதி பார்ட்டை எடுத்து ஜிப்லாக் கவர்லேயும் சேர்த்துட்டேன். நம்ம கவரில் சேர்க்குறப்ப அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து காற்றே இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து எல்லா ஏரையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தாராளமாக 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்குமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் குறிப்பாக வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப அதில் நம்ம முருங்கைக்காயில் தண்ணியே இல்லாமல் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வைக்கிற முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். இப்போ நாம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ண பாக்ஸையும் கவரையும் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் போட்டுடலாம். லாஸ்ட்டாக நம்ம முருங்கைக்காவை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீமிங் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்குமே நமக்கு முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதித்த பிறகு இப்போ நம்ம முருங்கைக்காவை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும். நல்லா ஒரு 1/2 குக் வந்த பிறகு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம்.
நாம் சேர்க்குற முருங்கைக்காய் பாதி அளவுக்கு மட்டும்தான் வேகணும். முழுசாக நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து அதிகபட்சம் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண உடனே நம்ம வந்து முருங்கைக்காவை எடுத்து நல்லா வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்ல சில் வாட்டரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே நீங்கள் வந்து சேர்க்கணும். எல்லா முருங்கைக்காவையுமே நம்ம இந்த சில் வாட்டரில் நம்ம சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம வந்து முருங்கைக்காவை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். முருங்கைக்காவை நம்ம அதிக நேரம் வந்து இந்த சில் வாட்டரில் வச்சுருக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து இதை வந்து தண்ணியை வந்து வடிகட்டி நல்லா எடுத்துக்கலாம். எல்லா முருங்கைக்காயுமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ வந்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடித்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். எடுத்து வச்ச முருங்கைக்காவை நம்ம காட்டன் துணியிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஒத்தி எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வந்து உணர்ந்து நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ இல்லை ஜிப்லாக் கவர்லையோ நம்ம இதை வந்து எடுத்து போட்டுட்டு தண்ணியே இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதை எடுத்து நான் வந்து ஜிப்லாக் கவரில் வந்து வச்சு இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி முருங்கைக்காவை நீராவியில் வேக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக 1 வருஷம் வரைக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.